வழியில் நதியின் அருகில் ஒரு கிழவியும் வந்தாள். அவளுடைய சுமையை தூக்கி வர சொன்னாள். யா நபியே, யா ரசூலே, அவளுடைய சுமையை தூக்கியே நடந்தாள். மூட நம்பிக்கை கண்ட மூதாட்டியானவள் மூட்டையை சுமந்து வீதி வழி நடந்தாள். நபி மதீனா வருகிறார் என்று மதி இழந்தொரு கிழவி மதீனா விட்டே விரைந்தாள். பாதையில் வந்த ஒரு வாலிபரை அழைத்து பாரமுள்ள சுமையை தூக்கி வர சொன்னாள். முடியாத கிழவிக்கு உதவிகள் புரியவே மூட்டையை சுமந்து கூடவே நடந்தாள். தெரிந்த போர்தனை நோக்கி தூக்கிய சுமையுடன் போர் வந்தடைந்தார். கூறிய இடத்தினில் சுமைகளை இறக்கியே கூலியும் வாங்கிட மறுத்திடலானார். நபி மதீனா வருகிறார் என்று மதியிழந்தொரு கிழவி மதீனாவுக்கு விரைந்தாள். மறுக்க என்ன காரணம் கூறுங்கள் என்றே கிழவியை கேட்டார். வாலிபர் அந்த கிழவியிடம் சொன்னார். வானிலை இதற்கான கூலி தருவான் என்றார். வாலிபர் கிழவியை கேட்டு அறியலானார். மதீனாவை விட்டு தாங்கள் வர என்ன காரணம் அதை கொஞ்சம் விளக்கி கோருங்கள் என்றோ கிழவியிடம் அவர் மகிழுடன் உரைத்தார். மக்கா நபி மதீனா வருகிறார் என்று மதியிழந்தொரு கிழவி மதீனாவுக்கு விரைந்தாள்.
மக்காவில் இருந்து நபி மதீனா வருகிறாராம். மக்களை எல்லாம் அவர் மார்க்கத்தில் சேர்த்திடவே அவருடைய போதனை காதில் விழாதபடி அவசரமாக இந்த ஊர் வந்தேன் என்றாள். எந்த நபிக்கு எங்கு பயந்து வந்தீரோ அந்த நபியே இந்த வாலிபன் நான் என்றார். யா நபியே, யா ரசூலே, கிழவியிடம் அன்பால் கூறிடலானா. மக்கா நபி மதீனா வருகிறதே, மதியிறந்தொரு தேவி மதீனாவுக்கே விரைந்தாள். கிழவி அதை கேட்டு அதிர்ச்சியும் அடைந்தாள். கருணை நபியே, என்னை மன்னித்திடுங்கள் என்றாள். தீயவர் கூறிய வார்த்தையில் மதி இழந்த பாவிய நான் என்று அழுது புலம்பினாள்.